ஹலோ எவ்ரிபடி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து செபி. செபினா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். செபின்னு சொன்னால் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்டது. 1970 to 80 அந்த பீரியடில் வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் நிறைய தவறுகள் நடந்துச்சு, மால் ப்ராக்டிஸாக இருந்துச்சு. அந்த தவறுகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்டது தான் செபி. ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் 1970 to 80 நிறைய தவறுகள் நடந்துச்சு. அந்த டைமில் எக்கனாமிக் மார்க்கெட்டும் இதாச்சு. ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு மெத்தட் கொண்டு வரணும் அப்படின்னு கவர்மெண்ட் எல்லோரும் யோசித்து செபி அப்படின்ற ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. 1988 செபியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி பவர் கொடுத்தது 1992 தான் அவங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி பவர் கொடுத்தது. ஏப்ரல் 12, 1992 செபியோட ஸ்டாச்சுட்டரி பவர் கிடச்சிது. செபி வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதும் செபி தான், ஸ்டாக் மார்க்கெட்டிங்கை ப்ரமோட் பண்ணுறதும் செபி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போது செபினால் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியானால் என்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கும். ரெகுலேஷன் அப்படின்னா கண்ட்ரோல், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது செபியில். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வரக்கூடிய எல்லா தவறுகளையுமே கண்ட்ரோல் பண்ணுது செபி. அது ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. செகண்ட் பார்க்க போகிறது ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு இடையில் இன்வெஸ்டர் அப்படின்னா ஒரு கம்பெனியோட முக்கியமான பர்சன் இன்வெஸ்டர்ஸ். அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் இல்லாமல் எந்த கம்பெனி இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போது ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸில் நம்ம அதுக்கு கீழே எப்படிலாம் இன்வெஸ்டருக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட ரொம்ப முக்கியமான பர்சன். அவருக்கு எப்படிலாம் ப்ராப்ளம் வருதுன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபால்ஸ் ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ்னால் என்ன? நிறைய பேருக்கு ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னு டவுட் இருக்கலாம். ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸிங் பேம்ப்ளெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு கம்பெனியை பற்றி தப்பாக ஒவ்வொரு ஆள்கிட்டையாக புகார் கொடுக்குறது, அதுதான் அட்வர்டைஸிங் பேம்ப்ளெட். ஃபால்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு கம்பெனி நல்ல குட் குவாலிட்டியான ப்ராடக்ட் விற்றுருந்தாலும் அவங்கள தப்பாக அடுத்தவங்க பேசுவாங்க. இப்படி அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பொய்யா வதந்தி கிளப்புறது, இது எல்லாமே ஃபால்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் கீழே வரும். அப்புறம் செகண்ட் பார்க்க போகிறது டெலிவரி அண்ட் பேமெண்ட். இப்போது ஒரு கம்பெனி நடத்துகிறோம், அந்த கம்பெனியில் டெலிவரி அண்ட் பேமெண்ட்டில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். இப்போ டெலிவரின்னு சொன்னால் ஸ்டாக் ஏதாவது கீழே விழுந்திருக்கலாம், அதனால் டேமேஜஸ் ஏற்படலாம், அதனால் டெலிவரி டைமும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். பேமெண்ட்டு சொன்னால் நெட்வொர்க் இஷ்யூ, எந்த மூலமாகவும் பேமெண்ட்டில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஒரு கம்பெனிலேருந்து இதில் தான் நிறைய பிரச்சனைகள் வருது. இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ முக்கியம், அது எல்லாமே இந்த செபி வந்து இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்குது. இதான் நம்ம செகண்ட் பாயிண்டில் பார்த்துருக்கோம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா செக்கிங் இன்சைட் ட்ரேடிங். இன்சைட் ட்ரேடிங் அப்படின்னா இந்த ட்ரேடு இப்போ யாருக்கு இடையில இருக்கும்னா டேரக்டர் ப்ரொமோட்டருக்கு இடையில இருக்கும். டேரக்டர் ப்ரொமோட்டர்ஸ் தான் அந்த கம்பெனியில் எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு, லாஸ் ஆகிருக்கு, எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்கும் தான் கிளியராக தெரியும். ஸோ அந்த கம்பெனி நடக்கக்கூடிய இப்போ எல்லாத்தையுமே அவங்க தான் எல்லாம் கேர் எடுத்து பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க இன்சைட்லேயே அந்த ட்ரேடிங் நடக்கும். ஸோ இதுதான் நம்மளோட செக்கிங் இன்சைட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஆல்.